This is K. Narayanan. Aadhaar number 622068704831. என்னுடைய சேனல் நேம் @IMMO22269. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் போக பழைய வீடியோக்களை பார்க்க விட்டு போனவங்க பழைய வீடியோக்களையும் பாருங்கள். உங்கள் கமெண்ட்டுகள் எல்லாம் கீழே போடுங்க. லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுறவங்க கிளியர் கட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட்டை போடுங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணி கமெண்ட்டை போடுங்க, உங்களோட சஜஷன்ஸை போட்டு கமெண்ட்டை போடுங்க. ஓகே, தேங்க்யூ. கே நாராயணன், ஆதார் நம்பர் 622068704831. இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்ற அந்த குறிக்கோளை சொல்லிடுறேன். அதாவது அஹிம்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முதல்ல இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஃப்ரம் தி இயர் 1948 நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவர் எப்படி அஹிம்சா ரீதியில் நமக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் கூடவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ அவர் செய்கிற அதே பாணியில் மற்றவங்களும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி நம்ம ஆங்கிலேயர்களை வெளியே துரத்தணும். ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா அஹிம்சா ரீதி அப்படின்னு சொன்னாவே ஒரு சிரிப்பலை தான் வருமே ஒழிய அதில் ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்ஷன்ஸ் யார்கிட்டையும் காணும். ஸோ இப்போ அதை ஏன் நான் இப்போ இந்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னா, அஹிம்சா ரீதியில் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வந்து அது எப்படி நம்ம அரசாங்கத்தையோ இல்லை அஹிம்சா ரீதியில் எப்படி அந்த கெட்டதை, அதாவது பார்த்திங்கன்னா யார் அரசாங்கத்தை கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்கள தூரம் நிப்பாட்டுறது எப்படி அப்படின்றத நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 சொன்னாவே ஓடுற இந்த அரசாங்கத்தில் இருக்கிற கருப்பு ராஜாங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பெர்மனெண்ட்டாக ஓட வைக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய நோக்கம். ஸோ இப்போ வந்து அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரிஜினல் ஸ்டாஃபு, அரசாங்கத்தினுடைய ஒரிஜினல் ஸ்டாஃபு லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பிகாஸ் தேர் இஸ் நோ லா டு ரிசீவ் எ பிரைப். பிரைப்பு வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி குற்றம் அப்படின்னு தெரிகிறப்போ அது நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு தண்டனை ஷுவர் அப்படின்றது 100% கேரண்டீடு. அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போ 99.5% அரசாங்க அமைப்பில் லஞ்சம் வாங்குறாங்கன்னே வைங்க. 0.5% உண்மையான அரசாங்கம் அங்கே இருக்குது. லஞ்சம் வாங்காமல் அரசாங்கத்தை நடைமுறையில் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிற அரசாங்க ஸ்டாஃபு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஆளையோ 2 ஆளையோ குற்றம் சொல்லியோ, அந்த ஒரு ஆள் 2 ஆளையோ இல்லை அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்லியோ, இல்லை மேலே சீஃப் மினிஸ்டரு இல்லாட்டினா பிரைம் மினிஸ்டரு இல்லாட்டினா பிரசிடென்ட்டு இப்படின்னு இவங்களை குற்றம் சொல்லியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எப்படி அஹிம்சா ரீதியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எப்படி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவின் நோக்கம். ஸோ எப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நீங்கள் எண்ணிலடங்கா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் ஒரு அரசாங்கம் என்று மத்திய அரசாங்கம் என்று கூறிக்கொண்டு அங்கே இருக்கிறார்கள். இந்த மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிற அந்த அரசாங்கத்தில் யாரோ இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சரியா? இதில் யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கலாம் இங்கே உட்காந்துட்டோ இல்லை அங்கே உட்காந்துட்டோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஐடி அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட். கவர்மெண்ட் ஐடி அப்படின்னு சொன்னால் இப்போ ஹிந்துஸ்தான் காலேஜில் படிக்கிற பசங்க கழுத்தில் ஒரு ஐடியை தொங்க போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்க ஹிந்துஸ்தான் காலேஜில் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஐடி கார்டில் ஹிந்துஸ்தான் காலேஜோட ஆத்தரைசேஷன் அங்கே இருக்குது. அதுபோக உங்ககிட்ட ஆதார் கார்டு கேட்குறாங்க, உங்ககிட்ட பேன் கார்டு கேட்குறாங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு கேட்குறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்லேயும் இருக்கிற ஸ்டாஃபுகளுக்கு பூராமே ஒரு ஐடி கொடுத்துருக்குறாங்க, கவர்மெண்ட் ஐடி, அரசாங்க அடையாள அட்டை. ஸோ இந்த அரசாங்க அடையாள அட்டையை நீங்கள் டிமாண்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பொசிஷன். அதாவது பார்த்திங்கன்னா எங்கே நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போனீங்கனாலும் சரி, இப்போ ஒரு தாசில்தார் ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இல்லாட்டினா வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, இல்லாட்டினா இபி டிபார்ட்மெண்ட்டு, இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது அப்படின்றப்போ எத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஐடியை பாருங்கள். அங்கே டேபிளில் எழுதி போட்டிருக்கிறது மட்டும் இல்லை, நேம் பேட்ஜ் இருக்கணும். அந்த நேம் பேட்ஜில் அவங்க பேர் இருக்கணும். அவங்க பேர் இருக்கிறத டேபிளில் இருக்கணும். அந்த டேபிளில் இருக்கிற பேரும் அந்த பொசிஷனும் அங்கே இருக்கணும். அதுவும் போக கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் இணையதளத்தில் அவங்க நேம் இருக்கணும்.
அந்த நேம் ஒரு ஆதார் கார்டை அந்த இணையதளத்தில் கூட போட்டிருக்கணுன்றது தான் சட்டம். ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பரும் இருக்கணும். அந்த ஆதார் கார்டு நம்பரு நேம் இருக்குது, மொபைல் நம்பர் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பர் இருக்கணும். அந்த அரசாங்க மொபைல் நம்பர் கூடவே இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி அதுவும் இருக்கணும். இந்த மின்னஞ்சல் முகவரி கூட லேண்ட்லைன் நம்பர் அதுவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் டேட்டா அப்படின்னு கூறிக்கொண்டு இருக்கும் மத்திய அரசாங்கம் இணையதளத்தில் கண்டிப்பாக இதை வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது சட்டம். அப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுகளில் பார்த்திங்கன்னா அந்த மேலிடத்தில் இருக்கிறது மட்டும் கண்டிப்பாக இணையதளத்தில் இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கனாலும் சரி, இல்லை வேறு பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குல்ல. அப்போது நம்ம வெளியில் தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்படி வருமான வரித்துறை இல்லாட்டினா அமலாக்கத்துறை இப்படி நியூஸில் வர்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரகசியமாக இயங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மக்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு வீடியோ மூலியமாகவோ இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலியமாகவோ சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அஹிம்சா ரீதியில் எப்படி கனெக்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நாம் இங்கேருந்து நேராக அதாவது டெல்லி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவருடைய லெவலில் இருக்கிற தகவல்களை ஒரு 2000 அசிஸ்டன்ஸுகளை வைத்து கொண்டு பதில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ 2000 அசிஸ்டன்ஸு அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த 2000 அசிஸ்டன்ஸு வந்து பார்த்திங்கன்னா நான் போன வாரம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்ததில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வருது அப்படின்ற மாதிரியும், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி, எல்லாருமே இந்த கரப்ஷனை பற்றியும் ஃபைனான்ஸை பற்றியும் சும்மா நம்ம ஆர்டிஐ போட்டு வேறு கண்ட்ரோலெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஃபைனான்ஸ் பற்றி எப்படி எடுக்கிறது, மற்ற ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட்ஸில் ஆர்டிஐலாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் போய் ஃபாலோ பண்ணுறது? ஸோ வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்சி எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்குது, இல்லை எவ்வளவு திருடி இருக்குது, இல்லை கணக்கு காட்டாமல் எவ்வளவு பணம் எடுத்துருக்குறாங்க பேங்க்கிலிருந்து, இதை மட்டும் பார்த்து நம்ம அஹிம்சா ரீதியில் வென்றிட முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுங்கே பணம் ஒதுக்குறாங்க. அந்த பணமெல்லாம் எங்கே போகுது என்ன போகுதுன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போடணும். ஸோ அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போடுறதுக்கு அந்த அட்ரஸஸ்ஸு, அந்த பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பொது தகவல் அலுவலர்கள், இதையும் வந்து ஓப்பன் டேட்டாவில் எல்லா இணையதளத்துலேயும் வச்சுருக்குறாங்க. ஸோ இத்தனை இருந்து அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளையுமே நம்ம ஆர்டிஐ அலுவலர்கள், அதுவும் போக ஆர்டிஐயில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அதுவும் போக பொது ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பொது நலத்தை மனசில் நல்லதாக நினச்சிட்டு பண்ணுற ஆளுங்க எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போடுங்க. ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எல்லாமே ரிப்ளை கொடுத்தா ஆகணும் அப்படின்றது தான் சட்டம். ஸோ வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ரிப்ளை கொடுக்காமையும், இப்போ இந்த திருட்டு பண்ணுறவன் வந்து நீங்கள் 5 லட்சத்துக்கு கணக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவன் வந்து அந்த கணக்கே கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் திருடிட்டு எஸ்கேப் ஆனவங்க தான் ஜாஸ்தி. அரசாங்க பணம் அரசாங்க கஜானாவிலிருந்து 5 லட்சத்தை திருடி எஸ்கேப் ஆனவங்க தான் ஜாஸ்தி. ஒன்றும் வேண்டாம், ஒரு பொது நலத்துக்காக அப்படின்னு டொனேஷன் வாங்குறவங்களும் அந்த மாதிரி தான். ட்ரஸ்ட்டுன்ற பேரில் நிறைய திருட்டு நடக்குது. ஒரு பிஎஃப் ஆஃபீஸ் அப்படின்ற பேரில் நிறைய திருட்டு நடக்குது. அப்போ ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதே, அந்த டிபார்ட்மெண்ட் அது என்ன பண்ணுது, ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி. அப்போ இவங்களுக்கு ஆர்டிஐ ஏன் போடுறதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஎஃப்ன்ற பேரில் கார்ப்பரேட்ஸு எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்களுடைய பணத்தை, அதாவது 12% சம்பளத்தில் பிடிச்சிட்டு 12% இவங்க கொடுக்குறாங்க. இது ரெண்டையுமே சேர்த்து 24% இல்லை 25% மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இல்லாட்டினா பிஎஃப் ரிட்டையர் ஆகிறப்போ கொடுக்கணும், இல்லை கம்பெனி மாறுறப்போ கொடுக்கணும் அப்படின்றது எத்தனை பேர்த்துக்கு தெரியுது? அந்த பிஎஃபோட நம்பர் யூஏஎன் நம்பருன்றது என்ன அப்படின்றது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஸோ யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் அக்கௌண்ட்டு. அப்போ யூனிவர்சல் லெவலில் அந்த நம்பர் வந்து வேலிடிட்டி இருக்குது. ஸோ இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை டூப்ளிகேஷன் பண்ணுறாங்க கார்ப்பரேட்ஸு. ஒவ்வொரு எம்ப்ளாயீஸை வந்து கணக்கு காட்டுறதில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் எம்ப்ளாயீஸு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து கணக்கு காட்டுறதே கம்மியாக கணக்கு காட்டிட்டு மீதி 99,000 கணக்கு காட்டாமல் இருக்காண்டிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பிளாக் மார்க்கெட். ஸோ இந்த பிளாக் மார்க்கெட்டையும் நீங்கள் சேர்த்தி ஒயிட் மார்க்கெட்டையும் சேர்த்தி ரெண்டும் கலந்து நீங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அஹிம்சா ரீதியில் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அமைப்பு.
இட் இஸ் நாட் எனிபடிஸ் ப்ராப்பர்ட்டி. அரசாங்கம் என்பது ஒரு ஆளுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்ம எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், எலெக்ஷன் 2026 அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலெக்ஷன் 2026ல் அதாவது 75 இயர்ஸு 76 இயர்ஸ் பாஸ்ட் பை, அந்த எலெக்ஷன் லிஸ்ட்டே ஒழுங்காக இல்லை அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்கள், இந்த எலெக்ஷன் 2026 எப்படி ஒரிஜினல் ஆகும்? ஸோ தேர் இஸ் நோ ஒரிஜினாலிட்டி இன் தி கவர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் 1 கோடி வாக்காளர்களை எடுத்திருக்கிறார்கள் என்பது தான் இன்ஃபர்மேஷன். இப்போ இது எவ்வளோ தூரம் உண்மை, எத்தனை எடுத்திருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு பார்க்குறது அப்படின்னா இணையதளத்தை பார்க்கணும், இணையதளத்தை கண்ட்ரோலில் எடுக்கணும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்குது. இல்லாட்டனா இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு டிவிஷன் இருக்குது. அப்போது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் ரோல்ஸை பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் இருந்துட்டும் கூட அதில் வந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வர்றப்போ அந்த சாஃப்ட்வேரில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேஞ்சரஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த இஃப் கிளாஸை கொடுத்து பல கோடிங்கும் பலதரப்பட்ட ஹேக்கிங் மெத்தட்ஸு இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கிட்டு அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து அப்படியே மக்கள்கிட்டருந்து மறைக்கிற ஒரு ஆக்ஷன்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து அதே மாதிரி இப்போது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொன்னேன், அதுக்குள்ளே ஒரு இணையதளம் இருக்குது, அதாவது ஆர்டிஐ ஆன்லைன் அப்படின்றது. இந்த ஆர்டிஐ ஆன்லைன் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ, அதாவது பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்ற ஏழைகளுக்கு மட்டும் பைசா கட்ட வேண்டியதில்லை, ஆர்டிஐ போடலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது. அதுவும் போக ஆர்டிஐ யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை அதில் வச்சுருந்தாங்க, அதையும் போன 7-8 வருஷமாக அதையும் கட் பண்ணிட்டாங்க. தேர் இஸ் நோ லாகின் சிஸ்டம் அப்படின்னா எப்படியோ அந்த இணையதளத்தை தகவல் அறியும் உரிமை சட்டம் இணையதளத்தையவே வந்து அவங்களோட கண்ட்ரோலில் ஹேக் பண்ணி பிளாக் மார்க்கெட்டு வைத்திருக்கிறது. ஸோ இதை வந்து ஒரு ஆளோ 2 ஆளோ போராடி பிரயோஜனம் இல்லை. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அதை வந்து கண்ட்ரோல் எடுத்து போராடணும் அப்படின்றது தான் என்னுடைய விண்ணப்பமாக இருக்குது. இதுக்கு மேலும் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இப்போவே வீடியோ 12 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ன்னு சொல்லி இணையதளத்தில் இருக்குது. அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட 28 செக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் கரெக்டாக படிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் அத்தனையுமே சட்டம் வந்து வரணும் அப்படின்றது இருக்குது. அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. டிஜிட்டல் ஆக்ட் வந்து 2000 வந்திருக்குது. இன்றைக்கி 26 வருஷமாச்சு டிஜிட்டல் ஆக்ட் வந்து. ஒரு டிஜிட்டல் லைசன்ஸை நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் காட்டினா அது பத்தாது, நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற எல்லா போலீஸுமே வந்து டூப்ளிகேட்டு தான் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் டிஜிட்டல் ஆக்ட் 2000 வந்த பிற்பாடும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு டாக்குமெண்ட்டை அங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணும், காட்டுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற 2026 வந்து அந்த டிஜிட்டல் ஆக்டையோ இல்லை டிஜிட்டல் மீடியாவையோ இறக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற கேள்விக்குறி வருது. இல்லை உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா, இதை தவிர நீ வேறு எதுவும் பேசாதாங்க அப்படின்னு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதனால் வந்து டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்கிறதுல வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. HTTPSன்ற இணையதளத்தை பார்க்கணும், அந்த லாக் சிஸ்டம் பார்க்கணும், செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்டை பார்க்கணும், அது ரீடைரக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் பெரிய விஷயம். ஸோ இந்த தகவல் அறியும் உரிமை சட்ட இணையதளத்தை போய் பார்க்குறப்போ அது உங்களுக்கும் தெரியாமல் ரீடைரக்ஷன் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் அது வேறு எங்கெங்கேயோ போகும். அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கிற சட்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக மேனிப்புலேட் பண்ணி அதுலேயும் ஊழல் சேர்த்து அதுலேயும் பொய்யான விஷயங்களை கலந்தெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ வந்து எது கரெக்டு எது பொய் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுடைய எம்ஓஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன் ரெஜிஸ்டர்டு MSME எங்களுடைய ஆலோசனைகளை எடுங்க அப்படின்றது இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த டாக்டர் ஃபீஸ் மாதிரி 500, 1000, 10,000 அப்படின்லாம் கிடையாது. உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக தான் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அத்தனை பேர்த்துக்குமே. அதுவும் போக அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண பிற்பாடு இதில் வந்து உங்களுக்கு மாத சந்தாவாக ஒரு 100 ருபீஸ் போட்டிங்கன்னா 100 ருபீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு அப்படி சந்தா மாதிரி ஒரு 99 ருபீஸ் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் உங்களோட ஆதார், பேன் கார்டு, அது போக ஆல் ரெக்கார்ட்ஸ், அந்த சப்போஸ் இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு மினிமம் லெவலில் ஒரு விண்ணப்பத்தை கையில் தமிழில் எழுதிட்டு அது யாருக்கு போடணும் என்ன போடணுன்ற விவரங்கள் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை.
ஏன்னு கேட்டால் 2015 16, 17, 18, 19 இப்படி ஒரு 5-6 வருஷம் நான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளுக்குமே நான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு அஹிம்சா ரீதியில் போராடுறதுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பயன்படுத்துங்க என்று தாழ்மையோட விண்ணப்பத்துடன் இந்த வீடியோவை நிப்பாட்டுறேன். நாராயணன், ஆதார் நம்பர் 622068704831. Bye. For Emos Global Admin Consultations, பதிவு பெற்ற IT நிறுவனம் 50/22 LG நகர், மீனா எஸ்டேட், சௌரிபாளையம் ரோட், கோயம்புத்தூர் 641028. Bye.